அம்மா அம்மா லக்ஷ்மி, நீ உயிரோட தான் இருக்கியே அம்மா? ஆமா ஜோசியரே. நீ இறந்து போயிட்டேன்னு எல்லாருமே நம்பினாங்க, ஆனா நான் மட்டும் நம்பல. இன்னைக்கு என்னோட நம்பிக்கை உண்மையாயிடுச்சு. அம்மா தாயே, நீ இருக்க தாயே, நீ இருக்கம்மா. லக்ஷ்மி, நீ இத்தனை நாளா எங்கதாமா போயிட்ட? நீ எங்கதான் இருந்த? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியரே பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? ஆமா. இப்ப நீ என்னடா கர்ப்பமா இருக்கன்னு வைத்தியர் சொல்றாருமா. இந்த நேரத்துல நீ எங்கம்மா போவ? உனக்கு பிடிச்ச எத்தனை நாள் வேணாலும் நீங்க இருக்கலாம். மேடம், என்ன மேடம், நீங்க எதுக்காக மேடம் காட்டுக்குள்ள வந்தீங்க? மித்ரா சார், உங்களுக்கு எதுவும் ஆகல? அந்த புலி உங்களை எதுவும் அட்டாக் பண்ணல? நீங்க அந்த துப்பாக்கியில சுடலைன்னா அந்த புலிக்கு நாங்க இரையா இருப்போம். துப்பாக்கியால சுட்டது நான் இல்லையே. நீங்க இல்லைன்னா அப்ப யாரு? அந்த துப்பாக்கி சத்தம் வந்தது அம்மனுடைய ஆலயத்துல இருந்து. ஜோசியர் கூட அங்கதான் இருக்காரு. வாங்க, அங்க போலாம் வாங்க. வாப்பா. நல்ல வேலை, புலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புலியோட சத்தம் எதுவும் கேட்கல. ஜோசியரே, மித்ரா சாரும் அவங்க அம்மாவும் வராங்க பாருங்களேன். ஜோசியரே, அவங்க எந்த நிலைமையிலையும் என்ன பாத்திரவே கூடாது. நான் உயிரோட தான் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அம்மா லக்ஷ்மி, நீ இத்தனை நாளா தனியாவே வாழ்ந்துட்ட. இனிமேலாவது நீ மித்ரா கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. என்னம்மா இதெல்லாம்? ஜோசியரே, நான் உயிரோட இருக்கேன்னு நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சத்தியம். என்னம்மா லக்ஷ்மி இதெல்லாம்? நந்தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னோட பேச்சை கேளுங்க. நான் பண்ண சத்தியத்தை நீங்க கொஞ்சம் மதிங்க. அம்மா, இந்த சத்தியத்து மூலமா என் வாயை திறக்க முடியாம பண்ணிட்டியம்மா. முடியாது ஜோசியரே, முடியாது. அரவிந்தா, உனக்கு ஒன்னும் ஆகல? ஒன்னும் ஆகல ஜோசியரே. எல்லாரும் சேஃபா தானே இருக்காங்க ஜோசியரே? அந்த அம்மனோட தயவுல எல்லாரும் நல்லா தான் இருக்கும். அந்த பொண்ணு கூட இங்கதான் வந்ததா வாக்கி டாக்கில சொன்னாங்களே. அம்மா, அந்த பொண்ணு எங்க? அதோ அங்க. பரவாயில்ல, அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. அதுவே எனக்கு சந்தோஷம். என்னம்மா இது? மனுஷங்களுக்கு இந்த பிடிவாதமும் மோட்டத்தனமும் இருக்கக்கூடாதுமா. அது பிடிவாதம் இல்ல, நல்ல பழக்கம். அது முரட்டுத்தனம் இல்ல, மனிதாபிமானம். பூமாதேவியை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. இந்த பூமாதேவி எல்லாருக்கும் எல்லாமே தருவா, எவ்வளவு கேட்டாலும் தருவா. யார்கிட்டயும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டா, கேட்க மாட்டா. எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் தாங்குவா, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் பொருட்படுத்த மாட்டா. இவ கூட அப்படிதான்.
இவங்களுக்கு உதவி பண்ண மட்டும்தான் தெரியும். சுயநலமா யோசிக்க தெரியாது. தியாகம் பண்ணதான் தெரியுமே தவிர துரோகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது. அவ ஒரு நாளும் தன்னை பத்தி யோசிச்சதே இல்லை. தன்னோட குடும்பத்தை தான் யோசிப்பா. அவங்க குடும்பத்துக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணக்கூடிய நல்ல மனசு உள்ளவ. அந்த நல்ல எண்ணத்துல தான் இன்னைக்கு இவ என்ன பார்க்க வந்திருக்கா. இந்த காலத்துல மனுஷங்க எல்லாம் சுயநலமா தான் இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. குடும்பத்துக்காக தியாகம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த பொண்ணோட குடும்பம் உண்மையாவே அதிர்ஷ்டம் பண்ண குடும்பமா இருப்பாங்க. அரவிந்தா, அந்த பொண்ணு ஒரு முக்கியமான பூஜையில இருக்கா. அவ முகத்தை யாருக்கு காட்டினாலும் அது விபரீதமாயிடும். அது சரி, நீங்க எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? அதுதான் ஜோசியரே, எங்க மருமக மித்ரா பக்கத்திலே இருக்கும்போது லக்ஷ்மியை பத்தி எப்படி பேசுறது? ஏன் அரவிந்தா நிறுத்திட்ட? சொல்லு. என்னன்னு நான் சொல்றேன் ஜோசியரே. என் மாம் எதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அது எனக்கு தெரியும். எதை பத்தி சொல்ற? அவங்க மருமகளை பத்தி. அரவிந்தாவோட மருமகளை பத்தியா? ஆமா. ஐ மீன் அவங்களுக்கு வரப்போற மருமகளை பத்தி, அதாவது மனிஷாவை பத்தி. மனிஷா என்ன கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா கடந்த கால ஞாபகங்கள் என்னை துளி கூட விடல. இன்னும் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. அதை விட முடியாம ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி முன்னாடி அடி எடுத்து வைக்க முடியாம நான் அங்கேயே நின்னுட்டேன்.